أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين गुज़श्ता जुमे के खुतबे में கடந்த ஜும்மா ஹுத்பாவில் பையத் நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜமாத்தினருக்கு ஓர் அஹ்மதியின் பொறுப்புகளை கவனமூட்டினேன். அதில் ஒவ்வொரு நிபந்தனையையும் ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மேற்கோள்கள் மூலமாகவே விளக்கினேன். அந்த நிபந்தனைகளையும் ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல்களையும் படித்து அதனை ஆய்வு செய்யும் போது அன்னார் நமக்குள் இஸ்லாத்தின் உண்மையான போதனையை நுழைத்து நம்முடைய கொள்கை மற்றும் அமல்களில் சீர்திருத்தம் செய்து நம்மிடம் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பி இருந்தார்கள் என்று தெரிய வருகிறது. ஏனெனில் அதுவன்றி அவர்களின் வருகையின் மகத்தான நோக்கம் நிறைவேற முடியாது. அந்த நோக்கமோ காலத்தின் மிக முக்கிய தேவையாக இருக்கிறது. அதன் மூலமே அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முடியும். அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், இந்த இயக்கத்தின் மூலம் இறைவன் விரும்புவதாவது அவன் அதை என்னிடம் வெளிப்படுத்தினான். தக்வா குறைந்துவிட்டது. சிலர் வெட்கமற்ற காரியத்தில் மூழ்கிவிட்டனர். கட்டுப்படாமை மற்றும் தீமையில் பீடிக்கப்பட்டுள்ளனர். சிலர் ஒரு வகையான தூய்மையின்மையை தமது அமல்களுடன் கலப்படம் செய்துவிட்டனர். ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது. நல்ல உணவில் சிறிதளவு விஷம் கலந்துவிட்டால் முழு உணவுமே நெஞ்சாகிவிடும். சிலர் சிறு சிறு பாவம், காட்டுதல் ஆகியவற்றில் மூழ்கியுள்ளனர். அவற்றின் கிளைகள் மிகவும் நுட்பமானவை. அவர்கள் வெளிப்படையாக பெறும் மார்க்கவாதிகள் என்று நினைக்கின்றனர். ஆனால் அவர்கள் தாழ்வு மனப்பான்மை, காட்டுதல் மற்றும் நுட்பமான பாவங்களில் மூழ்கியுள்ளனர். அவற்றை நுட்பமான பார்வையுடன் பார்த்தால்தான் தென்படும். மேலும் கூறுகிறார்கள், இப்போது அல்லாஹ் உலகிற்கு தக்வா மற்றும் தூய்மையின் வாழ்வுக்கான முன்மாதிரியை காட்ட வேண்டும் என்று விரும்பினான். இதே நோக்கத்துடனேயே இறைவன் இந்த இயக்கத்தை நிறுவினான். அவன்
தூய்மையை விரும்புகிறான். ने जो जमात ये कायम फरमाई ஒரு தூய ஜமாத்தை होने वालों को உருவாக்குவது அவனது விருப்பமாகும். चाहता है ताकि पाक जमात तक क़याम ஆகவே அல்லாஹ் இந்த ஜமாத்தில் இணைபவர்களை मसीह मौद अलैहिस्सलाम குறிப்பாக தூய்மைப்படுத்த நாடுகிறான். से हर एक से ये चाहते हैं அதன் மூலம் தூய ஜமாத்தை நிலைநாட்ட விரும்புகின்றான். लगाएं ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் अपने नफ्स को நம்மில் ஒவ்வொருவரிடமும் இந்த ஆழிய ஞானத்துடனான நுண்ணிய பார்வை உருவாக விரும்புகிறார்கள். क्योंकि जहाँ इस्लाह का அதன் மூலம் நாம் நமது நஃப்ஸை காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். छोटी से छोटी நாம் நமது நஃப்ஸை கணக்கிட வேண்டும். நமது கொள்கை ரீதியான தவறுகளை சீர்திருத்துவதுடன் की नजर रखें ஒவ்வொரு சின்னஞ்சிறு செயல் ரீதியான தவறுகளையும் திருத்த வேண்டும். जो मामूली किस्म की गलतियों को நமது அமல்களை கவனித்து பார்க்க வேண்டும். இந்த ஆழிய ஞானத்துடன் கூடிய நுட்பமான பார்வையே சாதாரண தவறுகளையும் நல்ல பெரிதாக்கி காட்டும். बस அந்த ஆழிய ஞானத்துடன் கூடிய अपनी गलतियों அப்பார்வையின் பணியே को देखने ஒரு நுண்ணோக்கியை போன்று நுட்பத்திலும் நுட்பமான தவறுகளையும் பெரிதாக்கி காட்டுவதுதான். हम अपने नफ्स के जायजे ले सकते எனவே தமது பாவங்களையும் தவறுகளையும் பலகீனங்களையும் பார்ப்பதற்காக அந்த ஆழிய ஞானத்துடன் கூடிய अहमदी होने का நுட்பமான பார்வையை और हज़रत நுண்ணோக்கியை वसलाम பயன்படுத்த வேண்டி வரும். की அதனால்தான் कायम करदा நம்மை ஆய்வு செய்ய முடியும். இந்த சிந்தனையுடன் दावा நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ना ही हमारा अहमदी होने का दावा मामूली दावा है நாம் அஹ்மதியாக இருப்பதாக செய்யும் வாதம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கிய ஜமாத் रात को இரண்டுமே சாதாரணமானதன்று. एक बात நமது அஹ்மதி என்ற வாதமும் சாதாரணமானதல்ல. जिसके लिए उसने हज़रत मसीह मौद अलैहिस्सलाम को भेजा நமது ஜமாத் ஒரு சாதாரண ஜமாத்தும் அல்ல. अहमदी को அல்லாஹ் இந்த ஜமாத்தின் உறுப்பினர்களை தூய்மையாக்கி कि ये तकवा இதனை ஒரு தூய ஜமாத்தாக்க விரும்புகிறான். இதற்காக இறைவன் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். यही இதனை ஒவ்வொரு அஹ்மதியும் इसके கவனத்தில் கொள்ள வேண்டும். तकवा और तहारत की ज़िंदगी के नमूने ही जो हैं தக்வா மற்றும் தூய வாழ்வுடைய इनकलाबी तब्दीली पैदा कर सकते हैं முன்மாதிரியே புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். और ये இந்த इनकलाबी तब्दीली புரட்சிகர மாற்றம் हमारे நமது கொள்கைகளின் சீர்திருத்தம் और अमाल की इस्लाह के அமல்களின் சீர்திருத்தத்தை சார்ந்துள்ளது. सिर्फ एतकाद அமல்களின் சீர்திருத்தம் சேராதவரை வெறும் கொள்கை சீர்திருத்தம் மட்டும் अमाल की எந்த பயனும் தராது. நம்மில் ஒவ்வொருவருக்கும் हर एक को அமல்கள் குறித்த கவலை இல்லாதவரை எந்த பயனும் தராது. क्या अकीदा என்ன கொள்கை நம்மில் இருக்க வேண்டும், और कौन से अमाल என்ன அமலில் நாம் கவனம் செலுத்த வேண்டும், இது குறித்து ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மேற்கோளை படித்தேன். से मैंने पढ़ा நாம் பார்த்தோம், சிறு சிறு நன்மைகளையும் கடைபிடிப்பது அவசியமாகும். तो जो और இதனையே ஹதரத் जलाने की மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியுள்ளார்கள். ஓரிடத்தில் மேலும் விளக்கமளித்தவாறு फिर एक जगह ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமது கொள்கை से அமலின் தரம் दे குறித்து ஜமாத்திற்கு கவனம் ஊட்டியவாறு की हकीकत के ஓரிடத்தில் கூறுகிறார்கள், बारे में जमात को भी तवज्जो दिलाते हुए आप एक जगह फरमाते हैं நமது மார்க்கத்தின் சுருக்கம், हमारे நமது கொள்கை என்ன, कि अकीदा क्या है हमारा हमारा ये अकीदा है இதில் நமது கொள்கை பற்றியும் தெளிவு ஏற்படும். बात हो जाएगी அத்துடன் தொடர்புடைய நமது அமல்கள் குறித்தும் தெளிவு ஏற்படும். हमारे अमल वाबस्ता கூறுகிறார்கள், நமது மார்க்கத்தின் சுருக்கமும் அடிப்படையும் और लुब्बे लुब லா இலாஹ இல்லல்லாஹு के ला इलाहा इल्लल्लाह मुहम्मद रसूलुल्लाह முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஆகும். हमारा एतकाद இவ்வுலக வாழ்விலும் நாம் இதே கொள்கையே கொண்டுள்ளோம். जिसके साथ இந்த கொள்கையுடனேயே இறையருளால் இவ்வுலகை விட்டு செல்வோம். इस आलम गुजरान से पूछ करेंगे ஹதரத் ये है சையதுனா வ மௌலானா सैयदना முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் वसल्लम खातमुन நபியீனும் खातमुन नबी கைருல் முர்சலீனும் ஆவார்கள். सलीम है அவர்களின் கையால் हाथ से மார்க்கம் நிறைவடைந்துள்ளது. हो चुका और वो नेमत நியமத்துகள் முழுமையடைந்துள்ளன. तमाम पहुंच चुकी அதன் மூலமாக जिसके जरिए
से மனிதன் நேர்வழியை பெற்று இறைவன் வரை சென்றடைய முடியும். खुदा ताला तक पहुंच सकता है। நாம் உறுதியான யக்கீனுடன் इनके साथ அதில் ஈமான் கொண்டுள்ளோம். पर ईमान रखते हैं திருக்குர்ஆன் कि कुरान शरीफ வானத்து வேதங்களுள் खातமாகும். समावी है। ஷரியத்தின் வரம்புகள், அதன் கட்டளைகள், शराए அதன் ஏவல்களில் और अहकाम ஒரு புள்ளி கூட அதிகமாக்க முடியாது, குறைக்கவும் முடியாது. அல்லாஹ்விடமிருந்து இனி எந்த வகையும் या ऐसा இல்ஹாமும் मिन जान ஃபுர்கான் ஆகிய இந்த வேதத்தின் கட்டளைகளை மாற்றி तरमीम या तंसीह ரத்து செய்ய या किसी மாற்றி அமைக்கக்கூடியதாக வர முடியாது. या तगय्युर कर सकता எவராவது அவ்வாறு நடக்க முடியும் என்று கருதுவாரெனில் அவர் நமது பார்வையில் कोई ऐसा ख्याल करे மோமின்களின் ஜமாத்திலிருந்து வெளியேறியவரும் காஃபிரும் ஆவார். जमात मोमिनीन से खारिज और मुल्हिद நமது ஈமானாவது சிராத்தே முஸ்தகீமின் ईमान है। நேர்வழியின் மிக குறைந்த அந்தஸ்தை கூட நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் மனிதன் பெற முடியாது. அதே வேளையில் हासिल नहीं हो सकता। நேர்வழியின் चे जाए कि உயரிய ஸ்தானத்தை रास्त के आला அந்த ரசூல்மார்களின் இமாமை பின்பற்றுவதன் மூலம் பெற முடியும். रसूल के हासिल हो सके। எந்த உயரிய அந்தஸ்தும் சிறப்பும் माल का और कोई அல்லது கண்ணியம் மற்றும் நெருக்கத்தின் எந்த ஸ்தானமும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் मुताबिक அவர்களை नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम के உண்மையாக முழுமையாக பின்பற்றாமல் நாம் ஒருபோதும் பெற முடியாது. दिल्ली और तुफैली तौर पर मिलता நமக்கு எது கிடைக்கிறதோ हम इस बात पर भी அது நிழலாகவே கிடைக்கிறது. कि जो रास्तबाज और कामिल மேலும் நாம் இன்னொரு விஷயத்திலும் ஈமான் கொள்கிறோம். सल्लल्लाहु अलैहि वसल्लम से मुशर्रफ நம்பிக்கையாளர் முழுமை பெற்றவர்கள் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அண்மையின் சிறப்பை பெற்று எல்லா படித்தரங்களிலும் முழுமையடைந்தார்கள். बतौर दिल के वाक़या हैं। அவர்களுடைய முழுமையுடன் बाज ऐसे நமது முழுமைக்கு உள்ள தொடர்பாவது யதார்த்தத்தில் ஒரு நிழலேயாகும். அவற்றின் சில அருட்களின் பகுதிகள் எவ்வகையிலும் நாம் பெற முடியாததாகும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள சில அருட்கள் இப்போது கிடைக்க முடியாது. पाते हैं அவர்கள் அன்னாரை பார்த்தார்கள், அவர்களின் அண்மையில் இருந்தார்கள். மேலும் கூறுகிறார்கள், हमारा अकीदा है और जिस खुदा இஸ்லாத்தின் அடிப்படையாக வைக்கப்பட்டுள்ள 5 விஷயங்களே நமது கொள்கையாகும். हुक्म है हम इसको पंजाब ஃபாரூக் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று रजी अल्लाह நமது நாவிலும் ஹஸ்புனா கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம் எங்களுக்கு போதுமானது என்ற வாசகமே உள்ளது. हज़रत आयशा रजी अल्लाह ஹதரத் ஆயிஷா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று के वक्त ஹதீஸ் மற்றும் குர்ஆனுக்கு இடையில் முரண்பாடுகள் தென்பட்டால் में इख्तिलाफ हो நாம் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் தருகிறோம். देते हैं। हदीस पर कुरान को तरजीह ஹதீஸின் மீது குர்ஆனுக்கு முன்னுரிமை உள்ளது. கூறுகிறார்கள், दें, बिलखुसूस நாம் ஈமான் கொள்வதாவது के लायक भी नहीं இறைவனை தவிர और हम வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. इसका कोई माबूद சையதுனா ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் सल्लल्लाहु अलैहि वसल्लम அவனது ரசூலும் खातमुल அம்பியாவும் ஆவார்கள். और हम ईमान लाते நாம் ஈமான் கொள்கின்றோம். हैं हक और हशर மலக்குகள் உண்மை, ஒன்று கூட்டும் நாள் உண்மை, கணக்கெடுக்கும் நாள் உண்மை, और जहन्नम ஜன்னத் உண்மை, நரகம் உண்மை என நாம் ஈமான் கொள்கிறோம். शाना उन्हें कुरान शरीफ में அல்லாஹ் திருக்குர்ஆனில் என்னவெல்லாம் கூறியுள்ளானோ, नबी நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் கூறியுள்ளார்களோ बयान मुस्लिम அவை அனைத்தும் மேற்கூறப்பட்ட விளக்கத்தின்படி உண்மையாகும் என்று நாம் ஈமான் கொள்கிறோம். இஸ்லாமிய ஷரியத்தில் ஓர் அணுவளவு குறைத்தாலும் ஓர் அணுவளவு கூட்டினாலும், और ஃபர்துகளை விட்டுவிட்டு நமது விருப்பம் போல் அதனை மாற்றிக் கொண்டாலும், நமது விருப்பம் போல் ஹலால் ஹராம்களுக்கு தீர்ப்பு வழங்கினாலும், इसकी बुनियाद डाल அத்தகையவர் ஈமானற்றோரும் இஸ்லாத்தை விட்டு தம்மை துண்டித்துக் கொண்டவருமாவார். நாம் நமது ஜமாத்திற்கு போதனை செய்கிறோம், कि वो सच्चे दिल से அவர்கள் உண்மையான உள்ளத்துடன் கலிமா தையபா மீது ஈமான் கொள்ள வேண்டும். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதிலேயே மரணிக்க வேண்டும். और तमाम எல்லா நபிமார்களும் किताब வேதங்களும் इनकी सच्चाई அவற்றின் உண்மை திருக்குர்ஆனின் மூலம் सब पर ईमान நிரூபணமாகி இருக்கும் எனில் அவை அனைத்தின் மீதும் ஈமான் கொள்ள வேண்டும். நோன்பு, தொழுகை, ஜகாத், ஹஜ் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட கடமைகள் ஆகியவற்றை ஃபர்துகள் என்று கருதி, எல்லா விலக்கல்களையும் விலக்கல் என்று கருதி மிக சரியான இஸ்லாத்தின் மீது செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும். சுருக்கமாக
முந்தைய சான்றோர்களால் கருத்துரிமித்து காணப்பட்ட எல்லா கொள்கைகளும் விஷயங்களும் அஹ்லே சுன்னத்தின் கருத்தின்படி இஸ்லாம் என்று அழைக்கப்படுகிறது. அவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது ஃபர்லாகும். நாம் வானம் மற்றும் பூமியை இதற்கு சாட்சியாக்குகிறோம். இதுவே நமது மார்க்கமாகும். இறைவனை தவிர மற்ற அனைத்தும் அழியக்கூடியவை என்ற தமது கொள்கையை வெளிப்படுத்தியவாறு கூறுகிறார்கள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதரே ஆவர், நபியுல்லாவாக இருந்தார். இதன் அடிப்படையில் குறிப்பிட்ட வாழ்நாளுக்கு பிறகு அவருக்கு வஃபாத் ஏற்பட்டது. ஆம், சிலுவை மரணத்திலிருந்து இறைவன் அவரை காப்பாற்றினான். சிலுவை காயங்களிலிருந்து குணமளித்தான். பிறகு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். காஷ்மீரில் அவர்கள் மரணமடைந்தார்கள். ஈசா அலை இஸ்லாம் வஃபாத் ஆனது பற்றி தமது கொள்கையை குறித்து ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், நான் ஹதரத் மஸீஹ் அலை இஸ்லாமை வஃபாத் ஆனவர்கள் மரணித்தவரை சார்ந்தவர்கள் என்று மிக உறுதியாக நம்புகிறேன். அவர்கள் இறந்து போய்விட்டது குறித்து உறுதி கொள்கிறேன். நான் ஏன் உறுதி கொள்ளக்கூடாது? எனது எஜமானரும் தலைவரும் தனது கண்ணியத்திற்குரிய வேதமாகிய குர்ஆனில் அவரை வஃபாத் ஆனவர்களின் ஜமாத்தில் சேர்த்து விட்டார்கள். முழு குர்ஆனிலும் ஓரிடத்தில் கூட அவர்களது அசாதாரண வாழ்வு மற்றும் திரும்ப வருதல் குறித்து கூறப்படவே இல்லை. மாறாக அவர்களை இறந்தவர் என்று மட்டும் கூறிவிட்டு மௌனமாகிவிட்டது. அவர்களின் ஜீவிதம், பூத உடலுடன் இருத்தல், ஏதாவது ஒரு காலத்தில் திரும்பி வருதல் ஆகியவற்றை எனக்கு வந்த இல்ஹாம்களின் அடிப்படையில் மாத்திரம் யதார்த்த சம்பவத்திற்கு முரணானது என்று கருதவில்லை. மாறாக ஹதரத் மஸீஹ் உயிருடன் இருக்கிறார் என்ற கொள்கை தெளிவான மற்றும் உறுதியான குர்ஆனிய வார்த்தைகளின் அடிப்படையில் வீணானது என்றும் பொய்யானது என்றும் அறிகிறேன். அதாவது திருக்குர்ஆனின் தெளிவான உறுதியான வெளிப்படையான வசனங்கள் அடிப்படையில் ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறந்தவர்கள் என்று கருதுகிறேன். அவரது ஜீவிதம், வாழ்வு ஆகிய கொள்கையை வீணானதும் தவறானதுமாக கருதுகிறேன். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலை இஸ்லாம் ஓரிடத்தில் இவ்வாறும் கூறுகிறார்கள், கொள்கை அடிப்படையில் உங்களுக்கும் மற்ற முஸ்லிம்களுக்கும் மத்தியில் எந்த வித்தியாசமும் இல்லை. இஸ்லாமிய கட்டாய கடமைகளை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்று அவர்களும் கூறுகின்றனர். உங்களது கருத்தும் அதுவே. அத்தனை கடமைகளையும் ஓர் அஹ்மதி ஏற்றுக்கொள்வதாக வாதிக்கிறார். அவ்வாறே மற்றவர்களும் நாவினால் இந்த வாதத்தை தான் வைக்கின்றனர். எந்த அளவுக்கு எனில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலை இஸ்லாமுடைய தோற்றத்திற்கு பிறகு ஹதரத் ஈசா அலை இஸ்லாமுடைய மரணத்தை ஒரு பிரிவினர் ஏற்றுக்கொள்ள தொடங்கினர். பிறகு இரத்த வரி கொண்ட மஹதி வருவார், கொல்வார், சீர்திருத்துவார் என்ற கொள்கைகளும் கூட அவர்களிடமிருந்து மாறிவிட்டன. கடந்த ஜும்மாவிற்கு முந்தைய ஜும்மாவில் நான் சஹாபாக்களின் சம்பவங்களை கூறினேன். அதில் ஒன்று, ஒரு சஹாபி முகமது ஹுசைன் பட்டாலவியிடம் கேட்டார், நீங்கள் தான் இரத்த வரி கொண்ட மஹதியை மறுக்கிறீர்கள், நீங்கள் அதனை மறுப்பதாக மக்கள் கூறுகிறார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலை இஸ்லாம் அவர்களும் இரத்த வரி கொண்ட மஹதி அவரும் வரமாட்டார் என்று கூறும்போது மட்டும் நீங்கள் ஏன் ஆட்சேபனை செய்கிறீர்கள்? அப்போது அவர் கூறினார், மிர்சா சாஹிபிடம் பையத் செய்ய நினைத்தால் போய் செய்யும், இந்த சிக்கலில் போய் மாட்டிக்கொள்ளும், எனது கொள்கை இதுதான் என்றார். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக பேசும்போது மட்டும் ரத்தம் சிந்தும் மஹதி தான் வரவிருக்கிறார், மசீஹும் வருவார் என்கின்றனர். ஆனால் அவர்களுள் பலரது கொள்கைகள் மாறிவிட்டன. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலை இஸ்லாம் வருகை மூலம் முஸ்லிம்களுள் பலரது கொள்கைகளில் சீர்திருத்தம் ஏற்பட்டது. இன்னும் சொல்வதாயின் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தமது ஒரு ஹுத்பாவில் இன்றிலிருந்து 76 வருடங்களுக்கு முன்பு கொள்கை மற்றும் செயல்கள் என்ற கருத்தில் ஒரு ஹுத்பாவல்ல, ஹுத்பாவின் ஒரு தொடரையே வழங்கியுள்ளார்கள். பல ஹுத்பாக்கள் உள்ளன, அதில் விளக்கியும் உள்ளார்கள். இந்தியாவில் நன்கு படித்த முஸ்லிம்களில் 10 ஒருவர் கூட மசீஹின் மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் இல்லை. அதுபோன்று திருக்குர்ஆன் வசனத்தின் நாசிக் மன்சூக் பற்றி பொதுவாக கூறப்படுவதில்லை. முதலில் இருந்த கடுமை இப்போது இதில் இல்லை. முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இதனையும் நிரூபித்துள்ளார்கள்.
ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய தோற்றத்திற்கு பிறகு சில கொள்கைகளின் மீது பிற முஸ்லிம்கள் கொண்டிருந்த கடுமை இப்போது தற்காப்பு நிலைக்கு வந்துவிட்டது. அதிலிருந்த கடுமை குறைந்து விட்டது. அவர்கள் ஒன்று நம்புகிறார்கள் அல்லது அமைதியாக இருந்து விடுகிறார்கள். இதுவே இன்று வரை உள்ள நிலையாகும். இன்னும் சொல்ல போனால் சில உலமாக்கள், அவர்களுள் அரபு நாட்டின் அறிவுஜீவிகளும் அடங்குவர், ஜிஹாத் இயக்கங்கள் தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராக பேசத் தொடங்கியுள்ளனர். தற்காலத்தில் உள்ள அவர்களது ஜிஹாத் கொள்கை தவறு என்கின்றனர். தமது அடிப்படை கொள்கை என்று கூறி வந்த இந்த கொள்கைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதென்றால் அது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய வாதத்திற்கு பிறகுதான். இந்த கல்வியாளர் என்று அழைக்கப்படுவோர் உலக தொடர்பு கொண்டோரிடம் ஏற்பட்டுள்ளது. ஜிஹாது பற்றியெல்லாம் அது தவறு என்று பேசத் தொடங்கியுள்ளனர். இந்த மாற்றம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய தோற்றத்திற்கு பிறகு ஜிஹாதுக்குரிய சரியான விளக்கத்தை வழங்கிய பிறகுதான் உருவாகியுள்ளது. அவர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டிராவிட்டாலும் சரி, ஜமாத் அஹ்மதியாவுடைய கொள்கைகளை அவர்களுள் ஒரு பெரும் பிரிவு ஏற்றுக்கொள்ளும் கட்டாயத்தில் உள்ளார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரமாகும். இப்போது விவாதம் ஓரிடத்தில் வந்து மையம் கொண்டு விட்டது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய ஸ்தானம் நபி என்பதா இல்லையா? இதுவும் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் முடிவுக்கு வந்துவிடும். அதுபோன்று நமது பொதுவான ஜமாத் நிலைப்பாடுகளை, போதனைகளை புரிய அவர்கள் விரும்புவதில்லை, எள்ளி நையாடுகின்றனர். அவர்களிடம் ஆதாரம் எதுவும் இல்லை. நம்முடைய கொள்கைகள் விஷயத்தில் விவாதத்தில் அவர்கள் பதிலற்று போன பிறகு அடி, உதை, கொலை என்று இறங்குகின்றனர். இதுவே இன்று அஹ்மதியத்துக்கு எதிராக பிற பிரிவுகள் செய்து வருகின்றன. குறிப்பாக பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் சில இடங்களிலும் நடந்து வருகின்றன. நமது கொள்கைகளை தவறு என்று நிரூபிக்க இவர்களிடம் குர்ஆனிய ஆதாரமோ அறிவுபூர்வமான ஆதாரமோ இல்லை என்பதற்கு இவை அனைத்தும் ஆதாரமாகும். கைப்பற்றுகின்றனர், அபகரிக்க வருகின்றனர், அடி உதையில் இறங்குகின்றனர். ஆகவே கொள்கையின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் அஹ்மதிகள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அங்கு சென்று அவர்களால் போட்டியிட முடியாது. குறைவான அறிவு கொண்ட அஹ்மதிகள் தமது அறிவை மேம்படுத்தி உறுதியாக்குங்கள். இக்காலத்தில் MTIவில் ராஹே ஹுதா போன்ற புரோகிராம்கள் இதற்காகவே வழங்கப்படுகின்றன. அதிலிருந்து அதிக அளவு கற்றுக்கொள்ளுங்கள். எந்த வகை பலகீன மனப்பான்மையோ தாழ்வு மனப்பான்மையோ கொள்ளாதீர்கள். ஜமாத் அஹ்மதியாவில் உள்ள பெரும்பாலார், ஏன் அனைவருமே அல்லாஹ் நாடினால் தவிர தமது கொள்கையில் உறுதியாக உள்ளனர். பலகீனமானவர்கள் இருந்தால் நினைவில் கொள்ளுங்கள், எந்த கொள்கையை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் நம் முன் எடுத்து வைத்துள்ளார்களோ அதுவே உண்மையான இஸ்லாம் ஆகும். அதனை எந்த விதத்திலும் ஆதாரத்துடன் மறுக்க அந்நியர்களுக்கு ஆற்றல் இல்லை. எனவே பலகீனமான சிலரும் தம்மிடத்தில் உறுதியை ஏற்படுத்துங்கள். எந்த பலகீனத்தையும் காட்ட வேண்டிய அவசியமில்லை. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் கொள்கை மற்றும் அறிவு ரீதியாக மிக உயர்தரமான ஆதாரபூர்வமான படைப்புகளையும் நூல்களையும் வழங்கியுள்ளார்கள். அதுபோன்று அமல் ரீதியான விஷயங்களிலும் கவனம் ஊட்டியுள்ளார்கள். கொள்கை மற்றும் அமல் சம்பந்தமான அவர்களது எழுத்துகளின் தாக்கம் அஹ்மதி அல்லாதவர்களிடம் கூட காணப்படுகிறது. ஆனால் கொள்கையை மட்டும் திருத்திக் கொண்டால் போதாது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அமல்களை திருத்துவதற்காகவும் வந்துள்ளார்கள். நமது அமல்கள் சீர்திருத்தாமல் கொள்கையை மட்டும் திருத்தி எந்த பயனும் இல்லை. ஏனெனில் அமல்தான் மற்றவரை நம் பக்கம் ஈர்க்கிறது. ஜமாத்தில் இணையவும், நமது பேச்சுகளை கேட்கவும் அல்லது குறைந்தபட்சம் அமைதியாக இருக்கவும் வைக்கிறது. நற்செயல்,
தூய மாற்றம் ஆகியவை ஒரு மௌனமான தப்லீக் ஆகும். की भी इस्लाह ना சிலர் பையத் செய்ய வந்துவிட்டு விலகி போய் விடுகிறார்கள். காரணம், जो गैरों को फिर इस तरफ ஏதாவது ஒரு அஹ்மதியின் செயல் कि वो जमात में அவரை हमारी बातें भी सुने या कम से कम खामोश रहें. नेक தடுமாற வைத்து விடுகிறது. और पाक तब्दीलियां ஹதரத் मसीह मौद अलैहिस्ஸலாமுடைய காலத்திலிருந்து நாம் விலகி கொண்டிருக்கின்றோம். बाज करीब आए हुए இடைவெளி ஏற்பட்டுவிட்ட இக்காலத்தில் इसलिए दूर நாம் நமது கொள்கையுடன் அமலையும் கூட அதிகமாக பாதுகாப்பது அவசியமாகும். बस इस जमाने में மிக மிக அவசியமாகும். கொள்கையின் அடிப்படையிலோ वसलाम நாம் நிச்சயமாக வெற்றி போர் நிகழ்த்தியவர்களாவோம். वक्त से दूर हो रहे हैं. ஆனால் கொள்கைக்கு ஏற்ப அமல் இல்லையெனில், हमें தரப்பட்ட போதனைக்கு ஏற்ப செயல்படவில்லையெனில், अमाल की அதனை நம்மிடம் நடப்பாக்கவில்லையெனில், பிறகு படிப்படியாக பெயர் மட்டும்தான் எஞ்சியிருக்கும். से तो हम यकीनन जंग जीते हुए हैं. நாம் பெரும்பாலான முஸ்லிம்களை அப்படித்தான் பார்க்கிறோம். अमल ना हो தவறான காரியங்களில் மூழ்கியுள்ளார்கள். की गई है उसके मुताबिक न चलें, उसको தொழுகைகளில் ஈடுபடுகிறார்கள் எனில் வெறும் கடமையை கழிக்கிறார்கள். आहिस्ता आहिस्ता सिर्फ பெரும்பாலார் அதனையும் பொருட்படுத்துவதில்லை. जैसा कि अक्सर मुसलमानों में பொய் சாதாரணமாகிவிட்டது. अक्सरियत में வெட்கமின்மை சகஜமாகி कि गलत வெளிப்படையாகவே நடக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் அகமதி அல்லாத நண்பர் ஒருவர் என்னை சந்தித்தார். அவர் கூறினார், सिर्फ ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. தீவிரவாத இஸ்லாமியவாதிகள் परवाह भी नहीं. இஸ்லாமிய ரோஷம் என்று கூறிக்கொண்டு தாக்குதல் நடத்துகின்றனர். अब तो बेब இஸ்லாமிய அமைப்பை கொண்டு வர விரும்புகின்றனர். ஸ்கூல்களில் தாக்குதல் தொடுக்கின்றனர். அப்பாவி பெண்கள் குழந்தைகளை கொள்கின்றனர். गैर जमात दोस्त मिले ஆனால் நான் பாகிஸ்தான் சென்றபோது இஸ்லாமாபாத்தில் மெயின் ரோட்டிலேயே ஒரு மதுபான ஆலை உள்ளது. जो मुख्तलिफ जगहों இந்த தீவிரவாதிகள் அதனை ஒரு நாளும் தாக்கியதில்லை. पर हमले அதுவோ மிகவும் பகிரங்கமாகவே உள்ளது. जाते हैं. மேலும் கூறினார், டிவி சேனல்களில் औरतों और बच्चों நிர்வாணமான வீணான நிகழ்ச்சிகள் பாகிஸ்தானில் இருந்தே வருகின்றன. कहते हैं मैं पाकिस्तान गया பிற முஸ்லிம் சேனல்களிலும் வருகின்றன. कि इस्लामाबाद में இதற்கெதிரில் எவரும் குரல் எழுப்பவில்லை. के ऊपर ही सड़क पर एक शराब कशीद करने की फैक्ट्री அதன் மீது தாக்குதல் தொடுக்கப்படவில்லை. எவ்வாறு இருப்பினும் இதுதான் இவர்களின் இஸ்லாமிய செயல்பாட்டின் நிலை. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் इसी तरह மது தயாரிப்பவர், टीवी வைத்திருப்பவர், விற்பவர், रेगुलर प्रोग्राम ஊற்றி தருபவர், में भी आते हैं. குடிப்பவர் ஆகிய அனைவர் மீதும் சாபமிட்டுள்ளார்கள். इनके खिलाफ कोई आवाज नहीं उठाती. இந்த சாபத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆம், மதுவாலைகள் உள்ளன. ये इस्लाम पसंदों की ஆனால் அஹ்மதிகள் கலிமா சொல்வதைத்தான் तो जहाँ तक இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. कशीद करने वालों எவ்வாறு இருப்பினும் நான் கூறி வந்தேன், लोग है, कुछ शराब நாமும் இந்த சமூகத்தில் வாழ்கிறோம். रखने वालों को இந்த சமூகத்தின் தாக்கம் நம்மீதும் படலாம். लाने वालों को நாமும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகும். सब पर लानत भेजिए. நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ये लानत तो इनको தோற்றத்தின் நோக்கத்தை புரிந்தவாறு कि वहाँ நமது அமலின் நிலையை கவனிக்க வேண்டும். लगी हुई है. लेकिन அப்போதுதான் நாம் கொள்கையின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியும். குறிப்பாக பெரியவர்கள் तो मैं कह रहा था कि हम குழந்தைகளையும் இளைஞர்களையும் கண்காணித்து வர வேண்டும். जो मुआशरा और इसका இளைஞர்கள் हमें भी தாமுமே சுயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். मसीह मौद अलैहिस्सलाम के இக்காலத்தில் बेइज्जत எதிரி வீடுகளில் நுழைந்து நல்லொழுக்கத்தை அழித்து ஒவ்வொருவரின் அமலையும் கெடுக்க முயல்கின்றான். हम एहतियात के तकाजे நான் கூறியது போன்று டிவி சேனல்கள் நல்லொழுக்கம், நற்செயல் ஆகியவற்றின் கோணத்தையே மாற்றிவிட்டது. बच्चों और नौजवानों पर नजर रखने की जरूरत அதுபோன்று இன்டர்நெட் மற்றும் பிற பொருள்கள் मोहतात இவற்றுக்கு எதிராக நாம் இணைந்து ஜிஹாது செய்யாவிட்டால் அமல்களின் சீர்திருத்தம் ஒருபுறம் இருக்கட்டும், हैं करके ஷைத்தானி அமல்களின் பிடியில் விழுந்து விடுவோம். कर रहा है. जैसा कि मैंने कहा அதிலிருந்து தப்ப ने अखलाकियात வேறு வழியே இல்லை. नेक अमाल के நாம் குறிப்பாக जाविये भी ஜிஹாது வடிவில் அல்லாஹ்விடம் உதவி கேட்பதை தவிர வேறு வழி இல்லை. दूसरी चीजें हैं. इनके खिलाफ अगर हम அதற்கு எதிராக எழுவதுடன் இறை உதவியையும் கேட்க வேண்டும். की इस्लाह तो அதற்காக நாம் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். शैतानी अमाल की झोली में हम गिर जाएंगे அப்போது நாம் தப்ப முடியும். और इससे बचने நான் ஓர் இறைவன் மீது உறுதி கொண்டுள்ளேன் என்று கூறுவது போதுமானதன்று. का नहीं.
மாறாக அந்த ஓர் இறைவனுடன் தொடர்பை உருவாக்குவதும் அவசியமாகும். कहा जिहाद की सूरत में அதன் மூலமே இந்த ஷைத்தானிய அமலில் இருந்து தப்ப முடியும். एक के खिलाफ उठ खड़े हों और साथ ही अल्लाह ताला की मदद भी हासिल அவை நமது வீடுகளின் அறைகளை வந்து அடைந்து விட்டன. हमें इसके लिए அதுவன்று இந்த தீமைகள் நோய்களிலிருந்து தப்புவதற்கு வேறு வழி இல்லை. तभी हम बच सकते हैं. கூறுகிறார்கள், सिर्फ ஒரு பெரியவருக்கு ஒரு சீடர் இருந்தார். खुदा पर यकीन அந்த சீடர் கல்வியை பூர்த்தி செய்ததும் ஊர் திரும்ப இருந்தார். पैदा करने की भी जरूरत है. அப்பெரியவர் அந்த சீடரிடம் கேட்டார், நீங்கள் வசிக்க போகிற ஊரில் ஷேத்தான் இருப்பானா? हमारे घरों சீடர் வியந்து போய் கேட்டார், ஷேத்தான் எங்குதான் இல்லை, इन बुराइयों ஷேத்தான் से बचने எல்லா இடத்திலும் தான் இருக்கிறான். कहते हैं एक बुजुर्ग का பெரியவர் சொன்னார், என்னிடம் நீங்கள் கற்ற மார்க்கம் பற்றியும் जाने लगा நல்லொழுக்கம் பற்றியும் तो बुजुर्ग ने நீங்கள் கற்றவற்றை उस शागिर्द அமல் செய்யும் போது ஷேத்தான் தாக்குதல் தொடுத்தால் என்ன செய்வீர்கள்? रहे हो वहाँ शैतान भी होता है. சீடர் சொன்னார், எதிர்த்து நிற்பேன். तो शागिर्द ने हैरान होकर कहा कि பெரியவர் சொன்னார், சரிதான், शैतान तो हर जगह है. உமது கவனம் வேறு பக்கம் இருக்கும்போது வந்து தாக்கினால் என்ன செய்வீர்? சீடர் சொன்னார், எதிர்த்து நிற்பேன். அப்பெரியவர் 2-3 முறை இப்படியே கேட்டார். பிறகு கூறினார், के बारे में अखलाकियात के बारे में நீங்கள் ஒரு நண்பரிடம் போகிறீர்கள். तो उस पर अगर अमल करने लगो அவரது வீட்டு வாசலில் ஒரு நாய் கிடக்கிறது. அது உம்மை கண்டு குறைக்கிறது, உம்மை தாக்க வருகிறது. என்ன செய்வீர்? அதற்கு சீடர் சொன்னார், அதனை அச்சுறுத்தி விரட்ட முயல்வேன். फिर वो हमला कर பிறகும் தாக்க வந்தால் என்ன செய்வீர்? சீடர் சொன்னார், मुकाबला करूंगा. அதனே செய்வேன். பெரியவர் கேட்டார், நீர் இப்படியே செய்து கொண்டிருந்தால் तो अपने किसी दोस्त के पास जाओ, உம் நண்பனை அடைய மாட்டீர். பிறகு என்ன செய்வீர்? சீடர் கூறினார், बैठाओ, எனது நண்பருக்கு குரல் கொடுப்பேன், உமது நாயை பிடியும் என்று கூறுவேன் என்றார். क्या करोगे? उसने कहा मैं उसको அப்பெரியவர் சொன்னார், डरा के दौड़ाने की कोशिश करूंगा. ஷைத்தானும் இறைவனது நாயாவான். அவனிடமிருந்து தப்பவும் इसी तरह நீர் இறைவனை அழைக்க வேண்டும், तो नहीं पहुंच सकते. அவனது வாசலை தட்ட வேண்டும். क्या करोगे तुम? அப்போதுதான் ஷைத்தானின் தாக்குதல்களிலிருந்து தப்ப முடியும். तो बुजुर्ग कहने लगे कि शैतान भी எனவே நமக்கு அறிவு கிடைத்து விட்டது, நல்லொழுக்கத்தையும் முழுமையாக பெற்றுவிட்டோம், நல்லது நமக்கு தெரியும், ताला के आवाज தொழவும் செய்கிறோம் என்ற மமதையில் இருப்பீர்களெனில் तभी शैतान ஷைத்தான் தாக்குதல் தொடுப்பான், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. अपने जोम में न रहना ஆகவே कि अब हम இறைவனிடம் भी हमें हासिल हो गया. களங்கமற்ற முறையில் உதவி தேடுவது அவசியமாகும். अखलाकियात पे களங்கமற்ற முறையில் அவனுக்கு இபாதத் செய்வதும் அவசியமாகும். और नेकी का भी हमें पता है. அப்போதுதான் ஷைத்தானிய தாக்குதல்களிலிருந்து தப்ப முடியும். அல்லாஹ்வுடன் தொடர்பு ஏற்படுத்த அவனது நெருக்கம் பெற ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் இஸ்லாமுடைய பையத்தின் கீழ் வந்ததும் கொள்கையை சீர்படுத்தியதும் போதுமானதல்ல. अल्लाह ताला की खालिस होकर मदद हासिल करने की जरूरत है. அதற்காக खालिस होकर उसकी इबादत करने की जरूरत है. तभी அல்லாஹ்விடம் हमलों से बचा जा सकता है. உதவி கேட்க வேண்டும். और अल्लाह ताला நான் கூறியது போன்று அவன் முன் குனிய வேண்டும். करने के लिए उसका कुर्ब हासिल करने के लिए களங்கமற்ற முறையில் அவனுக்கு இபாதத் செய்ய வேண்டும். सिर्फ அமல் ரீதியான முயற்சி இருந்தால், तो इस्लाम की தௌபா இஸ்திக்ஃபார் பக்கம் கவனம் இருந்தால், उसकी कर लेना. அதே இடத்தில் மிக அவசியமான ஒன்று தொழுகையும் ஆகும். அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டுவதன் பக்கம் பல இடங்களில் கவனம் ஊட்டியுள்ளான். उसके आगे झुकना होगा. उसकी इबादत பிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள், தொழுகை மூமினுடைய மேராஜ் ஆகும். की कोशिश हो, तौबा और इस्तिग़फ़ार की तरफ तवज्जो हो. அதாவது அந்நிலையில் மூமின் இறைவனது நெருக்கத்தில் வருகிறார், அவனிடம் பேசுகிறார். नमाज எனவே ஷைத்தானிடமிருந்து தப்புவதாயின் ताला ने बारहा காலத்தின் வீண் அனாச்சாரங்களில் இருந்து தப்ப வேண்டுமானால் तवज्जो दिलाई. நமது தொழுகைகளை பாதுகாக்க வேண்டும். सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया அல்லாஹ் कि नमाज வெற்றி பெற்ற மூமின்களின் அடையாளமாக அவர்கள் தமது தொழுகைகளை பேணுவார்கள் என்று கூறியுள்ளான். मोमिन खुदा ताला के करीब होता எனவே है और उससे बातें இன்ன சலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், ज़माने की बेहूदियों से அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகையானது நிச்சயமாக नमाजों की हिफाजत. தீய மானக்கேடான காரியங்களிலிருந்து தடுக்கிறது. ताला ने कामयाब मोमिनीन की यही निशानी बताई है कि वो अपनी नमाजों அந்த தொழுகை களப்பற்ற முறையில் இறை திருப்தியை பெறுவதற்காக செய்யப்பட வேண்டும். के எனவே ஷைத்தானுடைய தாக்குதல்களிலிருந்து தப்புவதற்கு, वल मुनकर இறை உதவி கேட்பதற்கு சிறந்த ஊடகம் தொழுகையாகும். जो है यकीनी तौर இக்காலத்தின் வீணான காரியம் மிகுந்த சூழ்நிலையில் இதன் பக்கம் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்துவது அவசியமாகும். குழந்தைகளையும் கண்காணிப்பது அவசியமாகும். रसूल के लिए की. அவர்களுக்கும் தொழுவதற்கு பழக்கம் ஏற்பட வேண்டும். बस
शैतान के हमलों से ஆனால் बचने के लिए குழந்தைகள் இளைஞர்களுக்கு கூறுவதற்கு முன்பு பெரியவர்கள் தமது தொழுகையை பேண வேண்டும். एक बड़ा जरिया नमाज தம்மை முதலில் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா யுகீமுன ஸலாத் என்று கூறும்போது அதன் பொருள் ஜமாத்துடன் தொழ வேண்டும், அதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகும். நான் பார்க்கிறேன், பருவநிலை மாறியவுடன் நேரம் பின் செல்கிறது, இரவு சுருங்கி விடுகிறது, எனவே ஃபஜ்ருக்கு வருகை குறைந்து விடுகிறது. बड़ों को अपना नमाज पर भी करना होगा. கடந்த நாட்களில் முழுவதுமாக பின்னே போய்விடவும் இல்லை. 5 மணிக்கு சுபு வந்தது, உடனே ஃபஜ்ர் தொழுகையில் வருகை குறைந்து விட்டது. तो उसका मतलब ये है இப்போது 1 மணி நேரம் கூடியவுடன் வருகை சற்று கூடியுள்ளது. तवज्जो हो. मैंने देखा है ஜும்மாவுடைய நாளில் வருகை சற்று கூடுகிறது. நேரம் இன்னும் பின்னால் செல்ல உள்ளது வரக்கூடிய காலத்தில். बातें छोटी हो जाती எனவே பெரியவர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். होनी शुरू हो जाती है. நேரம் பின்னால் போய்விட்டால் உடனே சோம்பல் காட்டுவது पूरा वक्त पीछे नहीं गया. ஓர் அஹ்மதிக்கு சரியில்லை. எனவே முதலிலேயே கவனம் ஊட்டுகிறேன், நேரம் குறையும் போது ஃபஜ்ர் தொழுகையில் வருகை குறையக்கூடாது. अब फिर 1 घंटा आगे वक्त குறிப்பாக பொறுப்பாளர்கள் தொழுகைகளை ஜமாத்துடன் தொழுவதில் हो जाती है. சோம்பேறித்தனம் காட்ட வேண்டாம். और पीछे जाना है तो इस तरफ बहुत ஏனெனில் அவர்களிடம் சோம்பேறித்தனம் காணப்படுகிறது. अगर वक्त के पीछे जाने से फिर ஒவ்வொரு பிரிவினரின் பொறுப்பாளர்களும் மஸ்ஜிதுக்கு வந்துவிட்டால் इसलिए पहले तो जो மஸ்ஜிதின் பொலிவு கூடிவிடும். के साथ फजर की नमाज में हाजिरी में कमी नहीं होनी चाहिए. ओहदेदार खास तौर पर नमाजों की बात பிறகு சிறுவர்களிடமும் இளைஞர்களிடமும் கூட அதன் தாக்கம் ஏற்படும். क्योंकि इनकी तरफ से बहुत सुस्ती होती है. எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், वही अपनी हाजिरी எவரது மதிப்பும் और எந்த பதவினாலும் அல்ல. हर तंजीम के ओहदेदार உலகின் முன் வேண்டுமானால் அவர் நிச்சயமாக பொறுப்பாளராக இருக்கலாம், मस्जिद की அதற்கு மரியாதையும் இருக்கலாம். ஆனால் அசல் விஷயம் இறை அன்பை பெறுவதுதான். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று नौजवानों पर भी தொழுகையின் மூலமே கிடைக்கும். इसका असर அன்னார் கூறினார்கள், தொழுகை மேராஜ் ஆகும். हमेशा याद இந்த மேராஜை பெற முயற்சி செய்ய வேண்டும். किसी का रुतबा किसी ओहदे முதலில் பொறுப்பாளர்கள் தம்மை ஆய்வு செய்யட்டும். के सामने तो बेशक होगा कोई ओहदे. பிறகு அவர்களின் தாக்கத்தின் கீழ் உள்ள சிறுவர்கள் இளைஞர்களுக்கும் கவனம் ஊட்டுங்கள். असल चीज खुदा ताला के प्यार को हासिल தொழுகையினை நிலைநாட்ட முயலுங்கள் என்ற குரல் எல்லா பக்கமும் கேட்கும் போதுதான் நமது வெற்றி இறங்கி வரும். அதுவன்றி ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்கள் என்று கொள்கை வைப்பதனாலோ அல்லது திருக்குர்ஆனின் எந்த வசனமும் மாற்றப்படவில்லை என்று நம்புவதனாலோ அல்லது எல்லா நபிமார்களும் குற்றமற்றவர்கள் அல்லது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னறிவிக்கப்பட்ட அதே நபர்தான் என்று நம்புவதனால் மட்டுமோ வெற்றி இல்லை. उसी वक्त हकीकत का रूप धारेगा நமது வெற்றி जब हर तरफ से ये आवाजें आएंगी நமது अमल நிலையை कि नमाज के क्या இறைவன் தந்த போதனைக்கு ஏற்ப ஆக்குவதில் உள்ளது. वरना सिर्फ ये अकीदा रखने से कि हज़रत ईसा अलैहिस्सलाम அதில் மிக முக்கியம் या कुरान करीम தொழுகை மூலம் मनसूख नहीं है. இறைவனுடன் தொடர்பு ஏற்படுத்துதலாகும். अंबिया मासूम है. அதுவன்றி நமது வாதமும் தவறு, அதாவது நாம் ஷிர்கு செய்ய மாட்டோம் என்ற நமது வாதம் தவறாகிவிடும். தொழுகைகளை பேணாமல் ஷிர்கு தான் செய்து விட்டோமே. அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான், தொழுங்கள், हमारी தொழுகைக்காக வாருங்கள். अमली हालतों தொழுகைகளை பேணவில்லை எனில் डालने में है. தொழுகையின் இடத்தில் வேறொரு பொருள் நம்மிடம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்று பொருளாகும். नमाज के जरिए खुदा இது மறைமுகமான ஷிர்க் ஆகும். பிறகு எந்த நற்செயல்கள் பக்கம் அல்லாஹ் நம்மை கவனம் மூட்டியுள்ளானோ அதில் ஒன்று பிறரது உரிமையை பாதுகாத்தல். के शिरक नहीं करें. உலக பேராசைக்குள் மாட்டிக்கொண்டு பிறர் உரிமை பறிக்கப்படுகிறது. अल्लाह ताला ने அப்போது நமக்கு கடும் தலைகுனிவு ஏற்படுகிறது. अगर नमाजों की ஜமாத்திற்கு வெளியில் உள்ளவர்களிடமிருந்து நமக்கு கடிதம் வரும்போது பெரும் துயரம் ஏற்படுகிறது. जिसको ज्यादा अहमियत दी गई तो ये भी शिरक खफी உங்களது இன் அஹ்மதி என்னை ஏமாற்றி விட்டார், जिन नेक எனது உரிமையை வாங்கி தாருங்கள் என்கிறார். இவ்விஷயங்கள் தப்லீகிலும் பெரும் தடையாக அமையும். இன்னும் சொல்வதாயின் சில புதிய அகமதிகள் தடுமாறவும் காரணமாக அமையும். கடந்த சில நாட்களுக்கு முன் ஒரு அரபு அகமதி எனக்கு எழுதியுள்ளார், நான் ஜமாத்தை விடப் போகிறேன். जमात लोगों के खतूत रखते हैं காரணம் கேட்டபோது कि फलां अहमदी ने मेरे साथ धोखा किया. இவருக்கு சில அகமதிகளின் செயல்களில் அதிருப்தி இருப்பதாக தெரிய வந்தது. तो ये बातें जैसा कि ஆனால் கொள்கை அடிப்படையில்
कि तबलीग में இவர் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் தமது வாதத்தில் உண்மையானவர்கள் என்ற உறுதி கொண்டிருந்தார். சில அஹ்மதிகளை பார்த்து ஜமாத் அமைப்பை விட்டு अहमदीन ने लिखा விலகுவது அவரது தவறாகும். जमात छोड़ रहे हैं. அதே வேளையில் அந்த அஹ்மதிகளும் சிந்திக்க வேண்டும். அவர்களுள் சில पता चला பொறுப்பாளர்களும் உள்ளனர். अहमदियों के अमल से அவர்கள் ஒருவரது தடுமாற்றத்திற்கு காரணமாக அமைந்து எவ்வளவு பெரிய பாவத்தை தேடியுள்ளார்கள். இந்த விஷயத்தின் பக்கம் குறிப்பாக கவனம் ஊட்ட விரும்புகிறேன். அல்லாஹ்வின் அருளால் है நிச்சயமாக ஜமாத் பொருள் தியாகத்தில் निज़ाम जमात ஆர்வத்துடன் பங்கேற்கின்றது. ताल्लुक तोड़ लें ஆனால் பொருள் தியாகத்தின் ஒரு அம்சம் ஜகாத் ஆகும். चाहिए, जिनमें से இதன் பக்கமும் கவனம் செலுத்துவது அவசியமாகும். कि किसी की ठोकर का குறிப்பாக பெண்கள், அவர்களிடம் நகைகள் உள்ளன, उसे அதுபோன்று ஒரு வருடத்திற்கு மேலாக ரொக்கம் வைத்திருப்பவர்கள். एक बात की तरफ खास तौर में तवज्जो दिलानी चाहता हूँ அஹ்மதிக்கு இதன் பக்கம் से बेशक கவனம் இருக்க வேண்டிய அளவுக்கான கவனம் இல்லை. जमात के अफराद बढ़ चढ़ कर ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மக்கள் அல்லாஹ்வின் அருளால் ஒவ்வொரு பைசாவையும் கணக்கு பார்த்து சந்தாவும் தருகின்றனர், भी तो ஜகாத்தும் தருகின்றனர். खास तौर पर औरतों को ஆனால் சிலர் இருக்கின்றார்கள், சந்தா மட்டும் போதுமானது என்று கருதுகிறார்கள், ஜக்காத்து தருவதில்லை. रहती हैं 1 साल से ज्यादा. செக்ரட்டரி மால்கள் கவனம் ஊட்டுவதில்லை. எனவே இதன் முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியவில்லை. होनी चाहिए. எனவே இதன் பக்கம் கவனம் செலுத்துவது அவசியமாகும். एक तादाद तो अल्लाह ताला के फजल से यकीनन ऐसी है. பிறகு அமல்களை சரியாக்க एक एक திருக்குர்ஆனில் கூறப்பட்ட ஒவ்வொரு தீமையையும் விட வேண்டும். திருக்குர்ஆனில் கூறப்பட்ட ஒவ்வொரு நன்மையையும் கடைபிடிக்க வேண்டும். जो चंदों को काफी பிறகு ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய இந்த வழிகாட்டலை கவனத்தில் கொள்ள வேண்டும். ये सेक्रेटरियाने माल जो हैं திருக்குர்ஆனின் तवज्जो नहीं 700 கட்டளைகளில் ஒரு கட்டளைக்கு கூட उनको इसकी கட்டுப்படாமல் இருக்காதீர்கள். बस इस எனவே நாம் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். फिर अमली हालतों की तब्दीली வெளிப்படையான சிறு சிறு பாவத்தில் இருந்தும் கூட தப்பிக்க வேண்டும். बुराई जिसका कुरान करीम में ஆரம்பத்தில் நான் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய மேற்கோள் படித்தேன். कुरान करीम में जिक्र है அதில் அவர்கள் இதைத்தான் கூறியுள்ளார்கள்: शामिल है. சிறு சிறு பாவங்களால் பீடிக்கப்பட்டு விட்டு பிறகு இது பாவம் இல்லை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். कि कुरान करीम வெளிப்படையாக யாருக்கும் தென்படாத பாவங்களையும் கூட की नाफरमानी न करो. ஆழிய ஞானத்தை கொண்ட நுட்பமான பார்வையை பயன்படுத்தி நோட்டமிடுங்கள். छोटे से छोटे गुनाह से भी बचना है. शुरू में जो मैंने हज़रत मसीह நீங்களே தேடுங்கள், ஆய்வு செய்யுங்கள், பிறகு தெரிய வரும் में आपने यही இது உண்மையில் பாவம் என்று. कि छोटे छोटे गुनाहों காட்டுதலுக்கு உதாரணம் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் கூறியுள்ளார்கள், जो बजाय அது பெரும்பாலும் யார் கண்ணிலும் படாது. उनको अपने उन गुनाहों को அவர் உண்மையில் अपनी आरफाना खुद உண்மையை அறிய விரும்பி ஆய்வு செய்து பார்த்தால் लो அவனால் புரிந்து கொள்ள முடியும். पता लगेगा कि ये அவன் செய்கிற ஒரு காரியம் உலகத்திற்கு காட்ட செய்யப்பட்டதா அல்லது இறைவனுக்காகவா என்று தெரிய வரும். अक्सर किसी को भी नजर नहीं आएगी. தனது ஒவ்வொரு செயலும் இறை திருப்தியை பெறுவதற்காக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று மனிதன் உணர்ந்தால் நற்செயல்களின் பக்கம் முயற்சி செய்கின்றான். दुनिया दिखावे के लिए அப்போது அவன் या खुदा ताला की खातिर. அதிகம் நற்செயல்களை अगर इंसान தேடவும் அமல் செய்யவும் விளைவான். खुदा ताला இது நடக்கும்போது காட்டுதலும் உருவாகாது, பிற தீமைகளும் உருவாகாது. அதுபோன்று திருக்குர்ஆனில் உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு கட்டளை உள்ளது. कमाल की तरफ कोशिश करता है. இதில் எல்லாவற்றுக்கும் முதலில் தமது பெற்றோர், மனைவி, குழந்தைகள், அதுபோன்று தொடர்புக்கு ஏற்ப பிற உறவுகள். की तलाश करूं और उन पर अमल இது சம்பந்தமாக நான் கூற விரும்புவதாவது, करूं. और जब இக்காலத்தில் ஆண் பெண் இருவரிடமும் रिया पैदा हो, சகிப்புத்தன்மை குறைவாக காணப்படுகிறது. इसी तरह कुरान करीम में ஆனால் சகிப்புத்தன்மை மற்றும் பொறுமை குறித்து இறைவன் மிகவும் கவனமூட்டியுள்ளார். இந்த குறைவின் காரணத்தால் ये बच्चे हैं விவாக முறிவுகளின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. आगे ताल्लुक के लिहाज से எவருக்கும் இதில் கவனமில்லை. इस ताल्लुक में அவர்களுக்கு குழந்தைகள் உள்ளனர். की तरफ तो நமது குழந்தைகளிடம் இதனால் என்ன தாக்கம் ஏற்படும் என்ற கவனமில்லை. बर्दाश्त की कमी ஆக இரு தரப்பிலும் दोनों में बहुत ज्यादा தக்வாவில் குறை உள்ளது, है. बर्दाश्त அமல்களும் குறைவாக உள்ளதை இது வெளிப்படுத்துகிறது. और सब्र की भी खुदा ताला ने बहुत तलकीन எனவே ஒவ்வொரு அகமதியும் கவனம் வைக்க வேண்டும். நமது சத்தியம் பிறர் மீது வெளிப்பட, நமது ஒவ்வொரு விவகாரத்திலும் சத்தியம் வெளிப்பட வேண்டும். रहता நமது சொந்த விஷயத்தில் நமது நடைமுறை சுயநலம் பேணுவதாக இருந்தால்
बस दोनों तरफ से तकवा பையத்தில் வந்த பிறகு அமலை சீர்திருத்துவதாக உறுதி எடுத்ததை நிறைவேற்ற முடியாது. फिर हर अहमदी को ये भी ख्याल रखना चाहिए திருக்குர்ஆன் கூறுகிறது, உண்மை நீதிக்காக जब हर உங்களுக்கு எதிராகவும் உங்கள் பெற்றோருக்கு எதிராகவும் உறவினருக்கு எதிராகவும் கூட சாட்சி கூற வேண்டியவரின் சாட்சி சொல்லுங்கள். हमारे रवैये खुदगर्ज़ाना ஆனால் யதார்த்தத்தில் நமது நடைமுறை இதற்கு மாற்றமாக இருந்தால் जो अमली என்ன புரட்சியை நாம் கொண்டு வருவோம்? उसको हम पूरा நீதியை நிலைநாட்டுவதற்கு அறிவுரை கூறுமிடத்து करीम तो कहते மற்றவர்களிடம் திருக்குர்ஆனின் இந்த வசனத்தை தான் எடுத்து வைக்கிறேன். अपने खिलाफ ஜமாத் அஹ்மதியா மட்டுமே சரியான இஸ்லாத்தின்படி செல்கிறது என்று நான் வாதம் செய்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு அஹ்மதி அல்லாதவரின் அனுபவத்தில் ஒரு அஹ்மதியின் அமல் அதற்கு மாற்றமாக தெரிந்தால் அவரிடம் அதற்கு என்ன தாக்கம் ஏற்படும்? அத்தகைய அஹ்மதி தப்லீகின் வழியில் ஒரு தடையாவார். எனவே நாம் நம்மை ஆய்வு செய்வது அவசியமாகும், நம்மை கணக்கெடுப்பது அவசியமாகும். அதுபோன்று திருக்குர்ஆனில் எண்ணற்ற கட்டளைகள் உள்ளன. लेकिन अगर किसी के எனவே நமது செயல் சீர்திருத்தம் முழுமையாக நாம் எல்லா அடிப்படையிலும் எல்லா கோணத்திலும் நம்மை ஆய்வு செய்ய வேண்டும். इस बात का क्या असर होगा? ऐसे अहमदी நமது தீமைகளை பார்க்க வேண்டும். में रोक है நம்மிடம் செயல் திருத்தம் ஏற்பட்டுவிட்டால் நாம் ஹதரத் மஸீமது அலைஹிஸ்ஸலாமிடம் செய்த பையத்தின் ஹக்கை நிறைவேற்ற முயன்றுள்ளோம் என்று விளங்கலாம். हमारी அதுவன்றி நாம் வெறுமே ஏற்றுக்கொள்வதால், அவர்களது எல்லா வாதங்கள் மீதும் உறுதி கொள்வதால் अपने जायजे लें, अपनी बुराइयां ஒரு பகுதியை மட்டும் ஏற்றுக்கொண்டு ஒரு பகுதியை விட்டுவிட்டவர்களாவோம். तब हम समझ ஆனால் அதுவும் முக்கியமாகும். मसीह मौद பிறகு ஒவ்வொரு சின்ன சின்ன கட்டளையின்படியும் அமல் செய்வது அவசியமாகும். वरना सिर्फ मानने से தமக்கு சிறிய நற்செயல்கள் எது என்றும் பெரிய நற்செயல்கள் எது என்றும் தெரியாது. हम मानने वाले हो ஒரு ஹதீஸில் இருந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது, ஒரு நற்செயல் ஒருவருக்கு சிறியது, மற்றவருக்கு அதுவே பெரியது. அதற்கு வரையறை பல வகைப்பட்டது. உதாரணமாக ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், பெரிய நன்மை எது? की क्या है? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ்வே பெரிய நன்மை. பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு சஹாபி பெரிய நன்மை எது என்று கேட்டபோது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், एक सहाबी ने பெற்றோருக்கு பணிவிடை செய்வது. कि या रसूल பிறகு மூன்றாவது சந்தர்ப்பத்தில் மூன்றாவது ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், பெரிய நன்மை எது என்று கேட்டபோது அன்னார் கூறினார்கள், தஹஜ்ஜுத் தொழுவது, தஹஜ்ஜுத் நஃபிலை தொழுவது. இவ்வாறு பலதரப்பட்டவர்களுக்கு பலதரப்பட்ட விஷயங்கள் மீது அன்னார் கவனமூட்டியுள்ளார்கள். எனவே பெரிய நன்மை 3 அல்லது 3க்கு மேல் என்பதன்று பல்வேறு மக்களுக்கு அவரவர் பலகீனத்திற்கு ஏற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமூட்டியிருப்பார்கள். பெரிய நன்மை என்பது ஒன்றுதான் இருக்க முடியும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையில் பெரிய விஷயமாவது எந்த நன்மை ஒருவரிடம் குறைவாக உள்ளதோ அதுவேயாகும். उमूर की तरफ तो ஒருவர் தமது பெற்றோருக்கு பணிவிடை செய்யாவிட்டால், மனைவி மக்களது உரிமையை வழங்காவிட்டால் அவருக்கு மார்க்க சேவை பெரிய நன்மை அல்ல. बड़ी नेकी तो एक ही होनी चाहिए. அவர் சுய நலத்திற்காகவோ பெயர் புகழுக்காகவோ செய்திருக்கலாம். बड़ा काम और नेकी அத்தகையோரின் வீட்டினர் அவருடைய நடவடிக்கைகளில் அதிருப்தி அடைந்துள்ளனர். बस अगर कोई शख्स அவர்களோ பொறுப்பாளர்களாகவும் உள்ளனர். बीवी बच्चों के அவர்கள் மார்க்க சேவை செய்து நற்கூலியை பெற வேண்டுமென்றால் வீட்டினருக்காகவும் பணிவிடை செய்வது அவசியமாகும். हो सकता है वो ये खिदमत ज़ाती मुफाद के लिए भी कर रहा हो, ஒரு மனிதர் के लिए भी कर रहा हो, சந்தாவில் நல்ல நிலையில் உள்ளார், ஆனால் தொழுகையில் சோம்பேறி, नाला है நபில்களில் சோம்பேறி எனில் அவருக்கு நன்மை என்பது நபில்களும் தொழுகைகளும் ஆகும். இதுபோன்ற பல நன்மைகள் உள்ளன. सवाब हासिल करने के लिए माँ बाप और बीवी बच्चों के हुकूक अदा करना भी जरूरी அவை ஒருவருக்கு சாதாரணமானவை, மற்றவருக்கு பெரியவை. है. चंदों में बहुत अच्छा है. எனவே சிறியவை பெரியவை என்று நன்மைகளுக்கு ஒரு பட்டியல் எதுவும் இல்லை. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் காட்டுதலை உதாரணமாக தந்துள்ளார்கள். சிறு சிறு பாவங்களுக்கு உதாரணமாக காட்டுதல் என்று கூறியுள்ளார்கள். दूसरे के लिए बड़ी இங்கும் அதற்கு இதுவே பொருள். வெளிப்படையாக சிறு பாவமாக தெரிபவை உண்மையில் பெரும் பாவமாகி விடுகின்றன. भी जो தொழுவது பெரும் நன்மையான காரியம்தான், இறைவனின் நெருக்கம் பெற்று தருவதாகும், மார்க்கத்தின் மேராஜ் ஆகும். ஆனால் காட்டுதலான தொழுகை ஏற்கப்படாது, மாறாக திருப்பி தரப்படுகிறது.
இவ்வாறு ஒரு மனிதன் தொழுகையாளி ஆனால் बड़ा सवाब का काम है। பிறரது உரிமையை பறிக்கிறார் எனில் அவரது தொழுகை நன்மை அல்ல. அவரது தொழுகை சிறந்ததாக இருந்தால் அடுத்தவரின் உரிமையை தந்திருப்பார். பிறகு தொழுகை நன்மையும் பெற்றிருப்பார். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மேற்கோளை நான் படித்தேன். दूसरों के हकूक गस्ब कर रहा है அன்னார் तो ये नमाज नेकी नहीं। இஸ்லாத்தின் கடமைகளை பற்றி கூறினார்கள். நோன்பும் ஒரு கடமையாகும். முஸ்லிம்கள் ரமலானில் நோன்பு பிடிப்பதாக உறுதி எடுக்கின்றனர். ஆனால் பெரும்பாலான நோன்பாளிகள் हज़रत मसीह मौद अलैहिस्सलाम நோன்பு வைத்துக் கொண்டு जो इक़्तिबास मैंने பொய், पढ़ा है தந்திரம், जिसमें आपने ஏச்சுகள், इस्लाम का जिक्र फरमाया। புறம் போன்ற காரியங்களை செய்கின்றனர். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், रमजान में रोजे का एहतमाम भी बहुत करते हैं। ஒருவர் நோன்பு வைத்துக் கொண்டு இவ்வாறு செய்தால் இறைவனின் பார்வையில் அவரது நோன்பல்ல. ஆகவே நோன்பின் நன்மையும் போய்விட்டது. ஆகவே அசல் விஷயமாவது எந்த அமலையும் இறைவன் इनसे काम लेते हैं। हज़रत सल्लल्लाहु எவ்வாறு கட்டளையிட்டானோ அவ்வாறு செய்வதாகும். எனவே மனித வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் கவனமாக வைக்க வேண்டும். களங்கமற்ற தூய திருப்தி மட்டுமே முதன்மையாக இருக்க வேண்டும். கொள்கையில் உறுதியாக இருக்கும் அளவுக்கு அமலும் கூட சீர்திருத்தம் பெற்றிருக்க வேண்டும். ஓர் அகமதிக்கும் மற்றவருக்கும் என்ன வித்தியாசம் என்று உலகிற்கு தென்பட வேண்டும். எனவே நாம் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். எல்லா வகையான தீமையிலிருந்தும் தப்பிக்க வேண்டும். எல்லா நன்மைகளையும் செய்ய வேண்டும். அதன் மூலம் அமல் ரீதியாக தம்மிடம் தூய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உங்கள் சிறியவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழுங்கள். உங்கள் இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக ஆகுங்கள். உங்கள் வீடுகளில் உங்கள் மனைவிமார்களுக்கு முன்னுதாரணமாக இருங்கள். உங்கள் கூட பணி செய்பவர்களுக்கு முன்னுதாரணமாக இருங்கள். உங்கள் அமலின் நிலையில் ஒவ்வொரு சிறிய பெரிய அமலிலும் இடையிலுள்ள தீமைகளை ஒவ்வொருவரும் களைந்துவிட வேண்டும். அதன் வேரையே அகற்றிவிட வேண்டும். अपने छोटों के लिए नमूना ஜமாத்தில் ஒவ்வொருவரும் தம்மை சீர்திருத்த முயற்சி செய்யாவிட்டால் ஜமாத்தில் எப்போதும் ஏதாவது ஒரு வகை தீமையின் விதை இருந்து கொண்டே இருக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அது முளைத்துவிடும். वालों के लिए नमूना बने। எல்லா வகையான தீமையின் வேரையும் ஒவ்வொருவரும் நம்மிலிருந்து களைய முயல வேண்டும். वो मयार हासिल करे। அப்போதுதான் நாம் எல்லா வகையான தீமைகளையும் ஜமாத்திலிருந்து களைந்து அமலின் சீர்திருத்தத்தின் உண்மையான வடிவமாக முடியும். பிறகு வெற்றியின் காட்சியை அல்லாஹ் நமக்கு காட்டுவான். அப்போது நமது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் நெருக்கத்தை நாம் பெற முடியும். அல்லாஹ் நமக்கு அதற்கு வாய்ப்பு தருவானாக. और मौका मिलते ही वो फलने फूलने लग जाएगा, फूटने लग जाएगा। बस हर किस्म की बुराइयों की जड़ों को हम में से हर एक को अपने अंदर से ख़त्म करने की ज़रूरत है। तभी हम हर किस्म की बुराइयों को जमात में से ख़त्म करके अमली इस्लाह की हकीकी तस्वीर बन सकते हैं। और फतवात के नज़ारे फिर अल्लाह ताला हमें तब दिखाएगा, तभी हमारी दुआएं भी कबूल होंगी इंशाअल्लाह ताला। अल्लाह ताला का कुर्ब हम पा सकते हैं। फिर अल्लाह ताला हमें इसकी तौफीक अता फरमाए। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم
وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.